ஹலோ மக்களே 450வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபிக்கு மெஜலினுக்கு தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தா வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு பக்கம் லூஃபி வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கான். இங்க என்ன பார்த்தா ஜிம்பி வெளியே வந்து கப்பலை திருடலான்னு பாக்குறாரு. ஆனா கப்பலே இல்ல, எல்லாருமே அங்க இருந்து நகட்டி கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஜிம்பி ஃபிஷ்மேன் தானே, அவர் வேற லெவலா வந்து ஒரு கதவை பிச்சு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அதுல மிஸ்டர் ஒன்னும் குரோக்கடைலும் பக்கியும் போறானுங்க. இதுல வேற அவர் வேற லெவலா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஓஷன் கரண்ட்னு சொல்லிட்டு அந்த கதவை தூக்கி வீசுறாரு. வீசின ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா நேவி ஷிப்ல போய் 3 பேர் போய் உளுறானுங்க. ஆனா குரோக்கடைலும் மிஸ்டர் ஒன்னு மாசா நின்னுகிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க கப்பலை திருடதாண்டா போறோம்னு சொல்லிட்டு மாசா நின்னுகிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி யார கட்டுறாங்கன்னா இவன் சாவன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவளோ வந்து அங்க ஃபுல்லா பாய்சன்ல படுத்திருக்கா. ஆனா சடனா அவ கையில இருந்து முள்ளு வருது. அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு அங்க ஒரு பக்கம் இன்னொரு சைடு யார கட்டுறாங்கன்னா குரோக்கடைலும் மிஸ்டர் ஒன்னு தான் திரும்பியும் கட்டுறாங்க. நடுவுல நிக்கிறானுங்க. பக்கியோ ரத்த வெள்ளத்துல சாஞ்சி போய் கிடக்குறான். அவன் டே இவனோட தண்ணில தெளிவிட போறேன், நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குரோக்கடைல் கட்டிக்கிட்டு இருக்கான். உடனே சொல்றான் உங்களோட லிமிட் என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றானுங்க. பார்த்தா பயப்படாம நடுவில் நிக்கிறாங்க. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கன்னை வச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. சுட்டு தள்ள போறானுங்க அவனுங்க. அவனுங்களோ சுட்டு தள்ள தயாரா நின்னுட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா பெரிய சுனாமியே அண்டர் கிரவுண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஃபிஷ்மன் கராத்தேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு போடு போடுறாரு. ஸ்பியர் வேவ்ஸ் சொல்லிட்டு அடிச்சு தண்ணில இருந்து ஏர்ல பறக்கூடாரு. என்னன்னு பார்த்தா ஒரு கப்பல்ல இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாரு. அவரு தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே மாஸ்க் காட்டுறாரு. ஒரு கப்பலே உடைச்சு தள்ளிட்டாரு அவரு. ஐயோ நம்ம இந்த கப்பலை தானே யூஸ் பண்ண நினைச்சோம், அதே நான் உடச்சிட்டானா. ஒரு தடவை தண்ணிக்குள்ள வந்துட்டோம்னா என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கே வந்து கால்குலேட் பண்ண முடியாது சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. வேற லெவலா இருக்காரு அவரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. ஜெட் மாதிரி சண்டைக்கு தயாராகிறான். அவனோ ஹைட்ரான்னு சொல்றான். இங்க என்ன பார்த்தா லூஃபி சாம்பியன் கேட்லிங் சொல்லிட்டு அட்டி அட்டின்னு பறக்கிட்டு இருக்கான். பாய்சன் எல்லாம் உடச்சு எரியுதான். அவன் மெஜலினுக்கு ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சு பறக்கூடுதான். மெஜலினு ஏர்ல பறந்துட்டாரு. லூஃபி பயப்படலாம் மாட்டேக்கான். எப்படா இருக்கு என்னோட ஆட்டம், சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா மெஜலினே செதறிட்டாரு. அவருக்குலாம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட ஆட்டம் சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம டே அவனை அடிச்சு நொறுக்கடான்னு சொல்லிட்டு அவர் சாஞ்சு அடுத்த செகண்ட் திரும்பி கேனனை வச்சு அடிச்சு நொறுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மிஸ்டர் 3யோட கேண்டில் வந்து வேற லெவலா ஒர்க் ஆகுது. உடனே மெஜலின் சொல்றான், டே இங்க என்னதான் நீ டைமை கடத்தினாலும் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, இம்பல் டவுன்ல இருந்து எல்லா ஷிப்பையும் தூக்கிட்டு போக சொல்லிட்டு அதனால ஒரு கப்பலே உங்களால வந்து திருட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கவலைப்படாடா, அந்த ஃபிஷ்மன் காய் ஒருத்தர் போயிருக்காருல, அவர் எப்படி கப்பல் எடுத்துட்டு வரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க வழியை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றான். அடே நீ ஜிம்பியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியாடா, அப்பனா உன் கதையை நான் சீக்கிரம் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மெஜலியன். இங்கன்னு பார்த்தா எல்லாரும் சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கானுங்க. சடனா கண்ணுலாம் மாறுது. ஆனா மெஜலின் இது வரைக்கும் பர்பிள் கலர்ல தான் பாய்சன் இறக்கணும். இப்ப என்ன பார்த்தா ரெட் கலர்ல இறக்கி நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் கம் கம் சொல்லி லூபி ஜெட் மாதிரி வரான். டே முக்கிய வர ஓடாதடா ஓடாதன்னு சொல்றான். கம் கம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். ஆனா அந்த அட்டாக் ஒர்க் ஆக மாட்டுக்கு, ஏதோ ரிட்டர்ன் ஆகி போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் என்ன பார்த்தா லூஃபியோட கால்ல வச்சு கிக் பண்ணிருப்பாங்களா, அது அப்படியே கலர் மாறுது. சடனா லூஃபியை காப்பாத்த வேக்ஸ் ஃப்ரூட்டை போட்டு விடுதான். அவன் பார்த்தா லூஃபியை வேற எவ்வளவு காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா அந்த பாய்சன்ல பட்டோன்னே நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாய்சன்ல ஏதோ புது டெக்னிக்க போட்டுக்கிட்டு இருக்கான் மெஜலியன். அவனோட பவர் இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அவன் இன்னும் லிமிட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கான். வேக்ஸே உருக்குற அளவுக்கு வேற எவ்வளவு பவர்ல இருக்கிறான். அவன் வெனம் டீமன் சொல்லிட்டு பவரை பூட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உடம்புல இருந்து அப்படியே அந்த வெனம் கொஞ்சம் கொஞ்சமா பாய ஆரம்பிக்கி என்ன நடக்குன்னே ஒண்ணுமே புரியல. சடனா பார்த்தா ஏதோ வந்து அப்படி பேய் மாதிரி எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் வெனம் டீமன் எல்லாம் சொல்றான். பார்த்தா கை கால்லாம் அதுல முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி மேலதான் மிஸ்டர் 3 ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா மெஜலியன் சாதாரண ஆளா மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு இதாண்டா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு ஒரு போடு போட வராரு. பார்த்தா அதுக்குள்ள லூஃபி எங்கிறது தப்பிக்க மத்தவங்க மேல அந்த பாய்சன் படுது. டேனி விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்றான். பார்த்தா ஒருத்தனை தொடுறான். அவனை தொட்டனே இன்னொருத்தன் மேல பட்டோன்னே அப்படி வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுங்க தொட்ட எல்லாவனும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறானுங்க. லூஃபி எங்க போனானே தெரியல. பெரிய பேய் மாதிரி நடந்து வரான். டேம் பாய்சன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுதாண்டா, இது மேல நம்ம பட்டுச்சுன்னா நம்ம இன்ஃபெக்ஷன்ல பாதிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் மிஸ்டர் 3. பேய் மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இங்க இம்பல் டவுன் லெவல் 1 தான் காமிச்சிட்டு இருக்காங்க. முகிவரா நீ எப்படா வரப்போறன்னு சொல்லிட்டு போனுச்சானோ வந்து வாசல்ல காத்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் ஷிப்பை எப்படா திருடிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சானோ கத்திக்கிட்டு இருக்கான். எப்படினாலும் அவங்க வந்து திரும்பி அந்த கப்பலை தூக்கிட்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க, மெஜலின் வரதுக்கு நம்ம இங்க தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றானுங்க. முகிவரா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான வந்து, ஆனா மெஜலின் எல்லாம் தடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றானுங்க. முகிவரான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் என்பதை ஜிம்பியை தான் கட்டுறாங்க. அவரோ தண்ணிக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்காரு. சடனா எதையோ ஒண்ணு வந்து அவர் வந்து சென்ஸ் பண்றாரு. பார்த்தா குட்டி குட்டி கப்பல் அவருக்கு மேல போய்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஷிப்பை மட்டும் இவனை எடுத்துட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா குரோக்கடைல் எல்லாரும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எல்லாரும் அட்டாக்க போட்டானுங்க. என்னன்னு பார்த்தா உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் எடுக்கிறானுங்க. பார்த்தா ஒருத்தரையும் அடிச்சு நொறுக்குறானுங்க. இங்க மிஸ்டர் ஒன்னோ டைஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கான். சடனா கத்தி மாதிரி மாறி எல்லாரும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். டே வெஸ்ட் ப்ளூல அசாசின்டா இவன் பேரு டயாஸ் அப்படின்னு சொல்றானுங்க. பார்த்தா வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜிம்பே ஜெட் மாதிரி தண்ணிக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. இங்கன்னு பார்த்தா கப்பலுக்குள்ள வெடிக்கிற சத்தம்லாம் கேக்குது. என்னன்னு பார்த்தா குரோக்கடைல் ஒருத்தனையும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். பக்கியோ
செதறி கிடக்குறான். என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு மிரன் ஆளுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டே அடிச்சு நொறுக்க தயாராகடான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா கேனன் எல்லாம் தயாராக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்குள்ள ஜீம்பே ஒரு வாட்டரை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. டே இது கண்டிப்பா ஜீம்பே தான் சொல்றாங்க. பார்த்தா அவர் தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தனை அடிக்கிறாரு. இங்க கட் பண்ணி லூஃபி தான் கட்டுறாங்க. அவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி மெஜலினும் வந்துகிட்டு இருக்காரு. கேப்டன் பக்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க கரையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இங்க போனுச்சானா தயாரிக்கிட்டு இருக்கான். டே எல்லாரும் ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லூஃபியோ வேகமா ஓடி வரான். டே எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்றான். மெஜலினோ பேய் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்காரு. டே மெஜலின் வரான்டா, இனிமேல் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. டே ஷிப்பு வந்துருச்சான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். முகி வரான். இன்னும் ஷிப்பு வரலான்னு சொல்லிட்டு போனுச்சா சொல்றான். லூஃபியோ பயந்து ஓடி வரான். இங்க ஒரு பக்கம் இவனுக்கு தான் கட்டுறாங்க. என் உடம்புல ஹார்மோனை போட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் நடந்து வருதே பெருசுன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்திட்டு வரான். நடந்து வந்துட்டு அப்படி சாய வேற செய்யறான். இதுல ஒரு பக்கம் மெஜலினோ பக்கத்துல வந்துட்டான். லூஃபிக்கு என்ன ஆச்சுன்னே ஒண்ணும் புரியல. இங்க சடனா ஹெல்விங்க்னு சொல்லிட்டு இவனுக்கு உடச்சிட்டு ஏர்ல பறந்து வந்துகிட்டு இருக்கா. ஹெல்விங்க போட்டுட்டு தரையில இருந்து உடச்சிட்டு வானத்துக்கு வராவா. இங்க லூஃபி பாக்குறான். இது இவன் சாலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இவன் சாமா சொல்லிடுறா, அப்பாட நான் டைமிங்க்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து கிடக்குறா. ஆனா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாவா. டே அவங்களுக்கு தலையில அடிபட்டுக்குன்னு சொல்றாங்க. ஆனா யூனிசுமாவை பாக்குறாங்க. யூனிசுமாவும் வந்து பாய்சன்ல தான் பாதிக்கப்பட்டிருக்கான். இவனுக்கு ரெண்டு எங்க இருந்துடா வந்தாங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். அதுக்குள்ள ஒருத்தர் வெளியிருந்து வரா. முக்கி வரா, உனக்கு ஜீம்பே பேசுறான்னு சொல்லிட்டு தூக்கி வீசுறான். இங்க அப்படி கட் பண்ணி நம்ம ஜீம்பே தான் கட்டுறாங்க. அந்த கப்பல் இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பக்கி என்ஜாய் பண்றான். நீங்க நல்ல வேலை பாத்தீங்கன்னு சொல்றான். லூஃபி நீங்க வெளிய வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜீம்பே கட்டிக்கிட்டு இருக்காரு. டே அவன் இன்னும் எங்களை துரத்திட்டு தான் வராங்க. ஓடுறதுக்கு இடையிலன்னு சொல்றாங்க. டே எங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு ஷிப் கிடைச்சிருச்சு, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்றாரு ஜீம்பே. எல்லாரையும் தண்ணிக்குள்ள தூக்கி தள்ளி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீம்பே. தண்ணிக்குள்ளே இது எல்லாமே காம்பல்ட்னு சொல்றான். எல்லாத்தையும் என்ன நம்பி விடு, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றாரு ஜீம்பே. சரின்னு சொல்றான் ஒரு பக்கம். டே கேண்டில் மனு உன்னோட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு லூஃபி சடனா ஸ்டாப் ஆகுறான். என்னோட ஹெல்ப் பண்ணுவான். டே நம்ம சீக்கிரம் போனடான்னு சொல்றான் கேண்டில் மேனோ ஒரு பக்கம். டே இந்த ஃபிஷ் மனெல்லாம் நம்ப முடியாது சொல்றான். டே அவன் ஏசோட ஃப்ரெண்டுடா, அதனால நான் நம்பியே தீருவேன், நான் நம்புவேன், அதனால வந்து என்னை நீ முதல்ல நம்புன்னு சொல்றான் அவன். இங்கன்னு பார்த்தா மெஜலினும் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். சரிடா நீங்க எங்கனால தண்ணிக்குள்ள குதிக்கனா குதிங்க, எல்லா இடத்துலயும் சீக்கிங் இருக்குன்னு சொல்றான் மெஜலியன். நாங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஹெல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு மெஜலினும் ஜெட்டு மாதிரி வரான். அதுக்குள்ள தேர்ட் கியர்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். ஓவர் சைஸ்டு கேண்டில் வால்னு சொல்றான் அவன். சடனா என்னன்னு பார்த்தா அவன் ஒரு அட்டாக்க போடுறான். இங்க லூஃபியோ தேர்ட் கியருக்கு போறான் ஒரு பக்கம். டே லூஃபி இதுக்குள்ள எங்களால தடுக்க முடியலன்னு சொல்றான். கம் கம் ஜெயிண்ட் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு லூஃபியோ தேர்ட் கியர்ல வச்சுட்டு அந்த கேண்டில் வால ஒரு கிக் பண்றான். அடிச்சு மிதிச்சு பறக்கூட்டான். மிதிச்ச மிதில மெஜலின செதிட்டான். டேய் மெஜலினே புஷ் பேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா தேர்ட் கியர் தான் அடிச்ச உடனே சடனா நார்மல் ஆகுவான. அடிச்சுட்டு திரும்பி சின்னதாயிட்டான். ஆனா இருந்தாலும் மெஜலினோட பாய்சன் சுருங்கிட்டு திரும்பி பெருசா வந்து நின்னுகிட்டு இருக்கு. லூஃபிய கத்துறான். இவன்ச்சா வேக்கப் பண்ணு, முழிச்சு பாருன்னு சொல்லிட்டு லூஃபிய கத்திக்கிட்டு இருக்காம. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபிய பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு விங்க போட்டு விடுன்னு சொல்லிட்டு இருக்காம. சரி நான் விங்க போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அவளும். டேய் தண்ணியில குதிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாக தாண்டா போறீங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மெஜலியன். உங்க யாரும் தப்பிக்க விட போறதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு முடிமலை எல்லாம் நீங்க ஏறி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த முடியோ ரொம்ப பெருசா இருக்கு. சடனா ஹெல் விங்க்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறா. அந்த இடத்துல இருந்து அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கா. சடனா செவத்துல முட்டிட்டு போய் தண்ணியில போய் விழுறா. மெஜலியனும் ஷாக் ஆகுறான் ஒரு பக்கம். டே நம்ம தண்ணிக்குள்ள உள்ள போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தண்ணி தான் கட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நிறைய ஷார்க்கா வருது. டே இவனுக்கோ பறந்து போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கோ பறந்து போய்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். பார்த்தா கரெக்டா வந்து எதுமலையே வந்து விழுந்துட்டாங்க. பார்த்தா ஒரு ஷார்க்ல வந்து விழுந்திருக்காங்க அவங்க. சரிடா நல்லவளா நீங்க கரெக்டா விழுந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா கப்பல்ல வந்து விழுந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னு பார்த்தா இவரோ ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கா மெஜலியனோ. பார்த்தா அவனுக்கு கப்பல்ல வந்து விழல, ஒரு மீன் மேல வந்து விழுந்திருக்கானுங்க. மெஜலியன் இருந்தெல்லாம் மாசா தப்பிச்சு போய்கிட்டே இருந்திருக்காங்க. பார்த்தா ஒரு திமிங்கலத்து மேல விழுந்து தப்பிச்சு போய்கிட்டே இருந்திருக்கானுங்க அவனுங்க. ஜீம்பே தாண்டா இது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றாங்க. டே நல்லவளாடா நம்ம மாசா தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமராங்க. See you bye.